ரெண்டாவது இந்த அகழாய்வில் பையம்பள்ளி அப்படின்றது வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுக்கான்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 1960களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பெருங்காலத்தோட தொடர்புடையது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது புதிய கற்காலம்னு கொடுத்துருப்பாங்க. 6th புக்லலாம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈமத்தாளைகள் கண்டறியப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதனுடைய காலம் ரேடியோ கார்பன் பரிசோதனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிமு 1000 என்று கணக்கிடப்படுகிறது. நெக்ஸ்ட் வந்து கொடுமணல் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக். இது வந்து காவிரி ஆற்றினுடைய கிளை நதியான நொய்யல் ஆற்று வடகரையில் தான் அமைஞ்சிருக்கு இந்த கொடுமணல். இது வந்து பார்த்திங்கன்னா 1980-90களில் வந்து பார்த்திங்கன்னா அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அண்மையில் வந்து 2012 நடந்திருக்கு அப்படின்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுவரை கொடுமணலில் 2 கட்ட அகழாய்வுகள் நடந்திருக்கு. ஓகேவா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சங்ககால நூலான 10 சேர அரசருக்கு சொந்தமான கொடுமணம் என்ற ஊர் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த கொடுமணலில் தான் 10 சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. சத்தியமே ஜெயத்தே வாய்மையே வெல்லும் என்ற சொற்றொடர் முன்னட உபனிஷ என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. காலனிய கால அறிஞர்கள் பண்டைய இந்திய இலக்கியங்களின் மீது ஆர்வம் கொள்வதற்கு வெகு காலத்திற்கு முன்னரே 1657ஆம் ஆண்டு முகலாய இளவரசரான தாராஷிகோ உபநிடதங்களை பாரசீக மொழிகளில் மொழிபெயர்த்தார்.